ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிக்கெட் சார். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஸோ விஜய் சேதுபதியோடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே ஒரு தரமாக ஒரு மாதிரி வேறு மாதிரி லுக்கோட ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூவியாக அமையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபன் த்ரில்லரா இல்லை க்ரைம் த்ரில்லரா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்குறது உண்மையிலுமே ஆசமாக ஒரு குவாலிட்டி அதில் தனியாக தெரிஞ்சுது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது தலைவனுடைய இந்த ட்ரெயிலர் எனக்கு தெரிஞ்சு அதனுடைய போஸ்டர் வந்து போன வருஷம் போல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் ஃபைனலி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேல ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு க்ரைம் இல்லை மாஃபியா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜுங்கா ஸ்டைலில் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எந்த படம்லாம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது, எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்றத மறக்காம பண்ணுங்க. எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுது அந்த ஜுங்கா ஸ்டைல் அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் தான். ஏன்னா ஏதோ ஒரு க்ரைம் ஏதோ ஒரு கடத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து சைடு பை சைடு அதோட ட்ராக்கே டோட்டலாக மாறும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு, அதாவது அவருக்கு வந்து நிறையா ஐடென்டிட்டியோட பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. க்ரைமாக இருக்கலாம், இல்லை எனி ஸ்மக்லிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அதெல்லாம் தாண்டி திருப்பி ஒரு லைஃப்குள்ளார ஒரு நார்மலான லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சி வர ஒரு கேரக்டர் எப்படி வந்து அதில் சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிவிட்டு, அண்ட் அவங்க அதில் சொல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போல்டாக எதாக இருந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஸோ பிரச்சனைன்னு சொல்லி வந்து தட்டி கேட்பாப்புல, இல்லை இவரே அந்த பிரச்சனையாக இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சும்மானு இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை பார்க்கும்போதே ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு கேரக்டர் அந்த ஸ்மக்லிங்கில் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டான். அண்ட் அது தெரிஞ்சு அதில் இருக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அங்கே இருக்கிற அந்த பொருளை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா, அந்த ஸ்மக்லர்ஸே ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரியான அந்த ஒரு ஃபீலில் தான் அந்த மூவியே போகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் லைஃப்பை வாழணும்னு சொல்லி போன இடத்துல ஒரு பொண்ணோட அந்த லவ்வில் அண்ட் அந்த பொண்ணோட சேர்ந்து அந்த அடுத்த க்ரைமுக்குள்ளார என்ட்ரு ஆகிறது. ஸோ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அந்த பொண்ணுக்கான பேக் ஸ்டோரியுமே இந்த மாதிரியான ஒரு க்ரைமில் ஆல்ரெடி இருந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ட் மற்ற டீம் மெம்பர்ஸோட ஒரு பெரிய ஒரு ஸ்மக்லிங்குள்ளார என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ட்ரெய்லர் ஃபுல்லாமே என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அண்ட் கேமரா ஒர்க் ஒன்றுமே அவ்வளோ டீட்டெயிலிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லரில் அந்த கதையை பற்றின அவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லாமல் அந்த ஒரு கதையை மூவ் பண்ணது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஸோ படம் உண்மையாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்ததே எனக்கு அந்த ஜுங்கா ஸ்டைலில் தான் கண்டிப்பாக இந்த மூவி வந்து ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான் வந்துச்சு தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு தாட்ஸுமே வரல. அண்ட் இந்த ட்ரெய்லரோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4th வால் பிரேக் பண்ணிலாம் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய அந்த போஸ்டர் வச்சுக்கிட்டு அந்த மாவீரன் கெட்டப்பில் இருந்த அந்த போஸ்டர் நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி வந்து இது பார்க்குறதுக்கு நான் என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க்குறதுக்கு சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோகி பாய் சொல்லுவாப்புல. ஸோ படத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு நிறைய 4th வால் பிரேக்கிங் சீன்ஸஸ்லாம் இருக்கும் நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ படம் மே 23 நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மூவி வரட்டும், உண்மையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மூவியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் சேதுபதிக்கு இப்போது அப்கமிங்கில் இதுவும் ஒரு ப்ராஜெக்டாக வந்துருச்சு. அந்த தலைவன் தலைவி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெய்லருமே வந்துருச்சு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையுமே ஒரு ஹோல்சமாக ஃபீலான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் வந்துச்சு, இந்த மூவி எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஜேர்னர்னு தெரிஞ்சுன்னா மறக்காம பண்ணுங்க. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.